Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல டெய்லி சீரீஸ்ல முக்கியமான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா வாட் இஸ் a mixture of carbon monoxide and nitrogen? கார்பன் மோனாக்சைடு CO-வும் நைட்ரஜனும் சேர்ந்து இருந்தால் அதுக்கான பேர் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் கேஸ். ப்ரொடியூசர் கேஸில் CO-வும் நைட்ரஜனும் இருக்குது. அண்ட் இந்த ப்ரொடியூசர் கேஸை எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸ் வந்து ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும். which is the river with highest tidal bore in India? எந்த ஒரு ரிவர் வந்து ஹையஸ்ட் டைடல் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா அது ஹூக்லி ரிவர். ஹூக்லி வந்து இட்ஸ் a tributary of கங்கா. From which ruler did Albuquerque captured Goa? ஆல்பர்க்யூங்கிறது வந்து போர்ச்சுகீஸோட கவர்னர். இவரோட கவர்னரோட பீரியட் பார்த்தோம்னா 509 இருந்து 1530 இருந்து 1530 வரைக்கும் இருந்துச்சு. இந்த டைம்ல தான் இவர் கோவா கேப்சர் பண்ணாது. எப்பன்னு பார்த்தோம்னா 1510 கேப்சர் பண்றாரு. இந்த கோவா யாரோட டைனாஸ்டி கீழே வருதுன்னு பார்த்தோம்னா பிஜாப்பூர் டைனாஸ்டி கீழே வருது. அண்ட் 1510 கோவா கேப்சர் பண்ணிட்டு இவரோட கடைசி காலத்துல 1530 பிஜாப்பூரையும் கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த பிஜாப்பூர்ல முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அதில் ஷா. பிஜாப்பூர் டைனஸ்டியோட முக்கியமான கிங் யாருன்னு பார்த்தோம்னா அதில் ஷா. Which train passes through Germany, France, Austria, Hungary and Romania? இந்த நாடுகளெல்லாம் கடந்து போன ஒரு ரயில்வே ட்ராக் ரயில் எதுன்னு பார்த்தோம்னா ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை வந்து 1883 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டு காலப்போக்கில் 1977 வந்து இதோட சர்வீஸ் வந்து முடிச்சிடுறாங்க. பிகாஸ் இது நிறைய கண்ட்ரியை தாண்டி போகிறதுனால இது வந்து நிறுத்திடுறாங்க. அண்டு 2007 இது பிரான்ஸ்க்கும் ஹங்கேரிக்கும் மட்டும் போக்குவரத்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு. பிரான்ஸ்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரேஸ்பர்க் அண்ட் ஹங்கேரியில புத்தபெஸ்ட். இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் இன்னமும் இந்த ட்ரெயின் வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. when does Danes came to India? டேன்ஸ் வந்து எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா 1616 அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எப்ப இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1620. இது எங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டேன்ஸ் வந்து எப்ப இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1616. அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் 1620 இருந்திருக்கு. Who has the final power to maintain order within the House of People? House of People குள்ளார எப்பயுமே வந்து அவங்களோட அமைதியை இது பண்றதுக்காக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. பவுன்சிங் ஆஃப் செக் ஹாஸ் பிகம் an offense. What is the punishment? ஸோ செக் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு அஃபென்ஸா. அது எதுனாலன்னு பார்த்தோம்னா எந்த ஆக்ட் மூலியமா வந்துச்சுன்னு பார்த்தோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் படி செக் பவுன்ஸ் ஆகிறது வந்து ஒரு அஃபென்ஸா மாறிச்சு. அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா 6 மாசம் ஜெயில், 6 month imprisonment. And it comes under the section 138. Which should be the most suited for an area which has only 2 months of rainfall in a year? So எந்த டைப் ஆஃப் கிராப் வந்து 2 மாசம் மட்டுமே, வருஷத்துக்கு 2 மாசத்துக்கு மட்டுமே ரெயின்ஃபால் கொடுக்குற ஏரியால இந்த கிராப் வந்து ரொம்ப சூட்டட் பார்த்தோம்னா பல்சஸ். Who was the first Muslim president of Indian National Congress? INC ஓட முதல் முஸ்லிம் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா பத்ருதீன் தயாப்ஜி. இவர் 1887 பிரசிடென்டா இருந்தாரு.
எந்த செஷன் பார்த்தோம்னா மெட்ராஸில் நடந்த ஒரு செஷனுக்காக இவர் ப்ரெசென்ட்டாக இருந்தார். அண்ட் ஐஎன்சியோட பிரசிடென்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் மெயின்லி இன் விச் ஃபார்ம்? பிளான்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டுலேயுமே லிவிங் செல்ஸில் சரி, ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் அதோட மொத்த எனர்ஜியுமே வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதாவது ஏடிபியாக சேஞ்ச் ஆகும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டாக மாறும். Who fixes the salaries and allowances of the Speaker of Lok Sabha? லோக்சபாவோட ஸ்பீக்கரோட சேலரி இப்போதைக்கு ப்ரெசன்ட் சேலரி என்னன்னு பார்த்தோம்னா 1.25 லட்சம். அண்ட் இப்போ ப்ரெசன்ட் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தோம்னா ஓம் பிர்லா. அண்ட் இதோட சேலரியை முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட். Which crop is grown in India mainly during dry farming? Dry farming அப்போ எந்த crop வந்து ரொம்ப சூட்டபிள்னு பார்த்தோம்னா மில்லட் வகையான கிராப்ஸ் தான் வந்து ட்ரை ஃபார்மிங்க்கு ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு ப்ரெசைட் ஓவர் காங்கிரஸ் செஷன்? ஐஎன்சியோட செஷன்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக இங்கிலீஷ்மேன் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் யூல். இவர் 1888 அலகாபாத் செஷனுக்கு பிரசிடென்ட்டாக இருந்தார் 1888. What is formed when the white phosphorus is heated in the absence of air? White phosphorus வந்து ஏரோட ஆப்சன்ஸில் ஹீட் பண்ணும்போது அது ரெட் பாஸ்பரஸாக மாறிடும். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் எதுங்களாம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா இது வந்து வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு வாரில் இந்த ஒயிட் பாஸ்பரஸை ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் அந்த இடம் ஃபுல்லாக வந்து வெள்ளையான புகையால் மறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தாக்குதலுக்கு ஈஸியாக இருந்துச்சு வேர்ல்டு வாருக்கு அப்புறம். அண்டு இந்த ஒயிட் பாஸ்பரஸ் இலுமினேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணாங்க. அண்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து இந்த ஒயிட் பாஸ்பரஸை நல்லா ஹீட் பண்ணும்போது இது ரெட் பாஸ்பரஸாக மாறுது. இந்த ரெட் பாஸ்பரஸ் சேஃப்டி மேட்சஸ், நம்ம தீக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி மேட்சஸ், பெஸ்டிசைட்ஸ், அதே மாதிரி ஸ்மோக் பாம்ஸ், இந்த ரெட் பாஸ்பரஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The mapping of which part of earth is most difficult? எர்த்தை மேப் பண்ணுறது, நார்மலாக எர்த்தோட லேண்ட் சர்ஃபேஸை மேப் பண்ணுறதுக்கு பேர் வந்து கார்டோகிராஃபி. அண்ட் எர்த்லேயே ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா இன்டீரியர் பார்ட்டை ட்ரா பண்ணுறது தான். இந்த இன்டீரியர் பார்ட்டை இப்போ செஸ்மிக் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்மிக் ஸ்டடி மூலிமா இன்டீரியர் எர்த்தை வந்து மேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Which Urdu poet was invited to the second and third round table conference? 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கும் அழைக்கப்பட்ட ஒரு உருது போயட் யாருன்னு பார்த்தோம்னா முகமது இக்பால். How many subjects are there in the concurrent list? concurrent list மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 52 சப்ஜெக்டும் ஆஃப்டர் த 7th Amendment ஆக்ட்க்கு அப்புறம் தான் இந்த 52 சப்ஜெக்டாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி 47 தான் இருந்துச்சு. அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு சொல்லாச்சு. இன்னும் 2 லிஸ்ட்னு பார்த்தோன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன். இந்த 2 லிஸ்ட்லையும் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. which is the most abundant metal in the earth crust? ஸோ மோஸ்ட் abundant metal in the earth crustன்னு பார்த்தோன்னா அது அலுமினியம். இதுவே நான் மெட்டல்னு கேட்டால் அலுமினியம், நான் மெட்டல்னு கேட்டால் ஆக்சிஜன். அண்ட் எலிமெண்ட், மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட்னு கேட்டாலும் அது ஆக்சிஜன். செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அலுமினியம். ஓகேங்களா? எலிமெண்ட்னு கேட்டாங்கன்னா அது பொதுவாக கேட்குறாங்க, ஸோ அது ஆக்சிஜன் தான் வரும். நான் மெட்டல்னு கேட்டாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி மெட்டல் இது நான் மெட்டல்னு கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் நான் மெட்டலுக்கு ஆக்சிஜனும் மெட்டலுக்கு அலுமினியமும் சூஸ் பண்ணுங்க. Which was the first movement launched against the British in India? பிரிட்டிஷ்க்கு எதிராக முதல் மூமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்வதேசி மூமெண்ட். இதை வந்து 1905 ஆரம்பிக்கிறாங்க. 1905 இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. வாட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரீன் புரோட்டோசோவா? கிரீன் புரோட்டோசோவா அப்படின்னு எதை சொல்கிறோம்னு பார்த்தோம்னா யூக்ளினாவை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூக்ளினாவால் ஃபோட்டோசிந்தசிஸ் கூட பண்ண முடியும். அதாவது யூக்ளினாவோட சில ஸ்பீசிஸ் வெரைட்டிஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை அதுங்களால செய்ய முடியும். அண்ட் இந்த யூக்ளினால
கிரீன் குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால தான் வந்து இதுக்கு கிரீன் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க.